தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் கிருபையால் மாற்றம். நாம் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாக தானே மறுரூபமாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறாங்க. கண்ணாடியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கண்ணாடி நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரையிலும் அநேகர் கண்ணாடியை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறது, தூங்கக்கூடிய பழக்கத்திற்கு போகிறாங்க. கண்ணாடியை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் எவ்விதமாக இருக்கிறது, அது எவ்வளவு பொலிவோடு இருக்கிறது, அல்லது அந்த முகத்தின் மீது ஏதாவது அழுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து பார்த்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சாதாரண ஒரு கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது நாம் இவ்விதமாக நம்முடைய உடலை குறித்து அதை பார்த்து சரி செய்து கொள்கின்றோம். இதே போல ஆன்மீக கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த கண்ணாடி நம்மளை இயேசுவிடம் திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவருடைய வல்லமையின் மூலம் நாமும் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மறுரூபமாக்கப்படுகிறோம். அதை தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். கண்ணாடி போல நம்மளை என்ன பண்ணுறோம், அவரை போல மறுரூபமாக்கப்படுகின்றோம். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ரட்சிக்கப்படுவதற்கான தேவ திட்டம் செயல்படுத்தப்பட்டு விட்டது. அதனை தேவன் செய்வதற்கு முன் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தாமாக அவர் முன் வருகிறார். காரணம், மனித குலம் விழுந்து போய் பாவம் செய்து தேவன் கொடுத்த உடன்படிக்கை மீறினதுனால அவர் நம்மளோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அவர் நமக்காக மரித்து அந்த மீட்பினை கொடுத்து நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசித்து என்ன பண்ணுறாரு, அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். தேவன் நமக்கு கிருபையினால குமாரனை கொடுத்து அவர் மூலமாய் நாம் பரலோகம் செல்வதற்கான வழியையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கு நம்ம பார்க்கின்றோம். பழைய உடன்படிக்கையாக இருக்கட்டும், புதிய உடன்படிக்கை ரெண்டுலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் நம் மீது நீடிய பொறுமையாக இருந்து நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மளை விடுபட செய்வதற்காக அவர் தொடர்ந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் கிருபையினால நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கக்கூடிய தெய்வமாக அங்கு விளங்குகிறார். அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய நபராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் மனுகுலத்தினுடைய ரட்சிப்புக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் கிருபையால் மாற்றம் அப்படின்றப்போ தேவனுடைய கிருபை ரொம்ப பெரியது. நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவியை வெறுப்பதில்லை. மனிதர்களாகிய நாம் பாவத்தை நேசிக்கிறோம், பாவியை வெறுக்கிறோம். அநேக வேளைகளில் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் கிருபைகளை பெரிதாக கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகத்தினுடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அவரிடத்தில் பலத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் வழியாக தான் நாம் பிதாவை அணுக முடியும், பிதாவை தொடர்பு கொள்ள முடியும், பரிசுத்தாவின் இடத்துல செல்ல முடியும், பரிசுத்தாவியானவர் இருந்தால் கிறிஸ்துவின் இடத்துல செல்ல முடியும். இப்படி என்று சொன்னால் பரலோக குடும்பத்தோடு இணைவதற்கு கிருபையால் மாத்திரமே நாம் அவர்களிடம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கிருபையை ஏனோதானவென்று அலட்சியம் செய்து விடாமல் கிருபையினாலே பரலோகத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம், மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி தண்டு கொடி பசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து, நார் சத்து, நீர் சத்து, சுண்ணாம்பு சத்து ஆகிய சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் A, B என்ற சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால உடலில் இருக்கிற ரத்தத்தை அது சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் அதிகப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது, ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செய்யுது. அதே போல் மலச்சிக்கல் நோய்களையும் சரி செய்யுது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் இந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.